கம் பேபி கம். நீ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லவே இல்லை நீனு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. இப்பதான் பெருமையா சொல்லிட்டு சமைக்கிறத வாயில வைக்கவே முடியாது. நான் சொல்லி கொடுத்தா சமையலே கத்துக்கிட்டாவ. இந்த 2025 முதல் வீடியோ, முதல் வீடியோக்காக நான் ரொம்ப ஸ்பெஷலா காத்துட்டு இருந்தேன். அத்தா எங்க இருங்க? நல்லா இருக்கா? பாருங்க கையில வாங்க பாருங்க. நல்லா இருக்கா? உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கு. உங்க பேரு மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்க அத்தாவோட பேரு, சென்னையோட என்னோட வீட்டோட பேரு இப்ராஹிம் சா மன்சில். சேனல் சார்பாக அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. சூப்பரா இருக்கும் இந்த வருஷம். 2024 எப்படி நாள் இருந்திருக்கலாம். ஆனா இனி வர்ற எல்லா வருஷமுமே நல்ல நல்ல ஆண்டா அமையணும், நல்ல மனிதர்களை சந்திக்கணும். வாய்ப்பில்ல ராஜா. எல்லாமே ரொம்ப நமக்கு ஸ்பெஷலா கிடைக்கணும்னு நானும் வந்து கண்டிப்பா இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக எப்பவும் போல ப்ரே பண்ணிக்கோங்க மக்கள். நிறைய பேர் ரெசல்யூஷன் எல்லாம் எடுத்திருப்பீங்க. நான் ஒண்ணு பெருசா எடுக்கலங்க. ஏன்னா எல்லா வருஷமும் எடுக்க மாட்டேன். இந்த வருஷமும் நான் அதை பத்தி பெருசா யோசிக்கல. நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கும், அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த 2025 முதல் வீடியோ. இந்த முதல் வீடியோக்காக நான் ரொம்ப ஸ்பெஷலா காத்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா வீடியோ முழுசா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டை பத்தியான அப்டேட். அண்ட் முக்கியமா நாளைக்கு மருவாக்கு பர்த்டே 26ஆம் தேதி. இப்போ டிசம்பர் 26 அஃபாவோட பர்த்டே முடிஞ்சது. பிறந்த நாள் இதுக்கப்புறம் பெருசா கொண்டாட வேணாம். பெருசா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம விளாக பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு கேசரி எல்லாம் வெட்டி நாங்க கொண்டாடி இருக்கோம் பர்த்டேங்கிறது. ஹர்ஷத் கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன். நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்க கூடாது அப்படிங்கறத சஃபாக்கும் இன்னும் கூட சீக்கிரம் புரிய வச்சிருவேன். அதனால அவளோட பர்த்டே நான் பெருசா பண்ணல. அதனால நாளைக்கு மருவா பர்த்டேனால இன்னைக்கு போய் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்தே ஒரு குட்டி கேக் வெட்டிட்டு நம்ம முக்கியமா ஒரு சர்ப்ரைஸ் ஒரு எங்க டேடிக்கு பண்ணணும். அதை மட்டும் பண்ணிட்டு நான் கிளம்பிடலான் இருக்கேன். வாங்க மக்களே, இந்த vlog என்னோட சேர்த்து நீங்களும் எங்க டேடிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பயணிப்போம். சோ வீட்டை பத்தி நிறைய பேர் சொல்லும் போது அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணீங்க. அதுவும் அப்பா கிட்ட போய் அந்த பத்திரத்தை கொடுக்கும் போது உங்க எல்லாருக்குமே அவ்வளவு ஹாப்பி. நீங்களே உங்க அப்பா கிட்ட கொடுத்த மாதிரி சந்தோஷப்பட்டீங்க. எனக்கு லைஃப்ல எல்லாமே அவர் தான். அதனாலதான் இந்த சர்ப்ரைஸும் அவருக்கான சர்ப்ரைஸ் தான். அண்ட் வாங்க மக்களே, முழுசா இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த சிவாஜி கணேசன் அண்ணனுக்கு தம்பி உதவுவாங்கல்ல, அந்த மாதிரி அண்ணனுக்கு தம்பி சேவ் பண்ணி விடுறாரு. ஐயா, இந்த மாடுதாயா அந்த வீடு உழைக்கிறதுக்கு உருவாடுறதுக்கு இதெல்லாம் ஓவர் மக்கள். வேகம் எங்க கிளம்பிட்டீங்க? நம்புற மாதிரி அங்க இருக்குது. வெளியில யாராவது நம்புவாங்களா அந்த வார்த்தையை சொன்னா? நாங்களே வெளியில உட்காந்து கலெக்ஷனுக்கு இறங்கிருக்கோம். கம் பேபி கம். நீ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லவே இல்லை நீனு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. தெரியாம கேட்டேன். போமா மறு ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. வாங்க 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க அஜு. உங்க குரலை கேட்டுதான் எல்லாரும் ஓடுவாங்க. நீங்க ஏன் ஓடுறீங்க எல்லாரும்? என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. விளையாடுங்க வரிசையா விளையாடுங்க. ராஜாக்காக வெயிட்டிங் மக்களே. ராஜா வந்து நான் வர சொல்லிட்டேன் வழக்கம் போல. வந்து வந்ததுல இருந்து வாசப்பள்ளியில உட்காந்துருக்கேன். எப்பவுமே கிச்சன் போக மாட்டேன். ஏன்னா அவதான் வந்து சமைப்பா. நம்மள கிச்சனுக்குள்ள விட மாட்டா. நம்மள கூப்பிடுவா மக்களே. ஒரு 12 மணி போல கூப்பிடுவா. எதுக்கு ஒரு மணி போல போயிட்டு கூப்பிடுவா. எதுனா இல்ல டேஸ்ட் பண்ண கூப்பிடுவா. இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பா. நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா அவ செய்யறத குறைய சொல்ல முடியாது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவன் எல்லாமே சூப்பரா செய்வா. அதனால தம்பி ஒய்ஃப் வந்து சமைச்சிட்டு இருக்கா. நான் வந்து வசல்ல உட்காந்து கொஞ்சம் வேலை இருந்தது. கொஞ்சம் அம்மா கிட்ட சொல்லவே. இப்பதான் பெருமையா சொல்லிட்டு சமைக்கிறத வாயில வைக்கவே முடியாது. ஒருத்தன் சின்ன வயசுல இருந்து ஓவர் ஆக்ட் பண்றத நிறுத்தவே மாட்டான்டா. கரெக்டா கிராஸ் பண்ற கருமம். சமைக்கவே தெரியாது இவளுக்கு, ஒரு மண்ணும் தெரியாது. நான் சொல்லி கொடுத்தா சமையலே கத்துக்கிட்டாவ. அடி பாவி, ஊரே ஏமாத்துறான். சோ அதனால இப்ப எங்க அம்மா போயிருக்காங்க, வந்துருவாங்க. என் தம்பி வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டேன்னா என் தம்பி இருக்கணும். அவன் எங்க மேனேஜரா இருந்தா எனக்கு என்ன, என் வீட்டுக்கு என் தம்பி வரணும். அதனால மத்தியானத்துக்கு அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்கான். பெர்மிஷன் ஒரு 2 hours கேட்டு வருவான். முடிச்சுட்டு ஓடிடுவான், மறுபடியும் அங்க வேலைக்கு ஓடிடுவான். அதனால புத்தாண்டு அதுமா பிள்ளைய பக்கம் போக மாட்டேன்ல, பாத்துட்டு போயிடுறேன். கம், உங்க வீட்டுல நாங்களே உங்களை வெல்கம் பண்றோம். என்னது இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க எங்களுக்கா? எல்லாம் வந்துங்க ஒரு நாள் ஃப்ரீயா அன்பளிப்பா தரேன்னு சொன்னாங்க. அது அன்பளிப்பு இல்லடா, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாடா. வரும்போது நான் ஒண்ணும் வாங்கிட்டு வரலன்னு சொன்னேன். புள்ள இல்ல தொல்லை. இதோட பாருங்க மக்களே, ஸ்வீட் இவ்வளவும் வாங்கிட்டு வந்திருக்கு. இப்ப நான் தண்டமா அவனுக்கு நான் செலவு பண்றேன். 3000 ரூபாவா? ஃப்ரூட்ஸ் எவ்வளவு? ஃப்ரூட்ஸ் எவ்வளோடா? சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அசு கொஞ்சமாவது கேக்குறியாடி? இதெல்லாம் எனக்கு என்ன தெரியுறியாடி? வைக்கவே இல்லாம தூக்கிட்டு வரல. லக்கேஜ் காசு எல்லாம் யாரு கொடுப்பானா? பாவம் இல்லையா? மயம் வளர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்றது. என்னடி பெட்ரோல் காசு போயிட்டு? ஐயோ, இது குடும்பமே கிடையாது. இது குடும்பமே கிடையாது. 300 ரூபா, இது ஒரு 2000 300 ரூபா கொடுத்துருக்கேன்.
இதே ஜாலியா அலைங்கல, உங்களுக்கு இதே ஜாலி வேலையா அலைங்க. சரி போட்டுறேன். ஃப்ரூட்ஸ் பத்திரமா வை. ஸ்கூலுக்கு ஃப்ரூட்ஸ்மா, டெய்லி ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துட்டு போகணும், வேற எதுவும் எடுத்துட்டு போக கூடாது. குப்பி நெய் பிஸ்கட் கொண்டு வந்திருக்கேன், அதையும் சாப்பிடணும். உங்க வீட்டுல எல்லாம் சமைக்கவே மாட்டீங்களா பேகம்? என்ன லீவு? ஆமா தாயே, நீ சோறு கம்மியா வைமா. அவனுக்கு ஒரு இலை போடுங்க. ஆனா ஒரு நாள் ஏமா இலை போடுறது பெருசு இல்ல, என்னைக்காவது உன் மயனுக்கு 2 ஜட்டியை போட்டு விடுங்க. ஒரு வீடியோல கூட உன் மயன் ஜட்டி போட்டது இல்ல. ஐயோ அப்படி சொல்லாத. சப்ஸ்கிரைபர் எல்லாம் கேக்குறாங்க உங்க வீட்டுல ஜட்டி இல்லையான்னு. ஹஜ்ஜுக்கு வைங்க சோறு வைங்க. ஹஜ்ஜுக்கு சோறு வைங்க. வெரி குட். நிறைய ஊர்கள்ல பிரியாணி அது இதுன்னு சாப்பிடுவாங்க. பட் நான் அறந்தாங்கி அப்படின்னு வந்துட்டேன்னா வேற வழியே இல்ல மக்களே. எனக்கு மாங்காய் போட்ட மீன் வேணும். நம்ம ஊர் கடற்கரை பக்கம் வறுத்த மீன், முட்டை, நண்டு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஆடா இருக்கு. நண்டு உசுறு அப்படியே பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி 2 பேரும் போட்டி போட்டு பாசமலையை பொழிவாங்க. 3 பேர்ல எங்களுக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருக்காளா அந்த கருவண்டு. டேய் சாப்பிடுறான், அவன் அழகா நீட்டா சாப்பிடுறான், நீ பாட்ட சாப்பிடு. என் ஹஸ்பண்ட் எப்படிடா சாப்பிடுவாரு? எப்படி சாப்பிடுவாரு? நாங்க அப்படி மானகட்ட குடும்பம் கிடையாது, உங்க வீட்டுல வாங்கி திங்கிற மாதிரி. அவன் யாரு? ரவியா? நீ தானே பாத்து கட்டி கொடுத்ததே நீ தான். பேசாம இருக்கலாம். எல்லாருக்கும் கொலவெறியும் உங்க மேலதான் ரவியா பேகம். நீ அப்படி சாப்பிட்டு பாத்திருக்கியாடி? ஹஸ்பண்ட் எவ்வளவு டீசெண்டா சாப்பிடுவாரு. அதான் என் இலையில இருந்து இந்த மண்டையை எடுத்து பண்ணி தின்னுட்டு இருக்காதான். அதாவது இந்த பாய் எப்ப எந்திரிப்பாருன்னு தெரியல. ஏமா தப்பா கிள்ளி விட்டாளா? நீ அங்க போகாத பாருங்க. சேர் காசு சொந்தமா காசு கொடுத்து வாங்கிருக்கீங்க, அதுவே பெரிய ஆச்சரியம். புருஷன மொட்டாட்டியும் அவ்வளவு நல்லவனாடானே. கடை திறப்புலாய்க்கு போயிருக்காங்க மக்களே. அரமாயி நிசாவோட தம்பி வந்திருக்கான்னு சொன்னோட வேற வழி இல்லாம வாங்கிருக்கான். சாலு வேற போட்டிருக்காங்க, அதனால வாங்கினியா? ஆமா போடா நீ. அம்மா சபா இங்க வா, உள்ள போய் உட்காரு, நான் எடுத்துறேன். ஐயோ சேர்ல உட்காரு, பாருங்க பாரு. சூப்பரா இருக்கு. என்னது? அத்தா இருங்க வருவாக்கு பிறந்த நாள்ல நாளைக்கு. ஆனா எங்களுக்கு யாரும் 5 காசு கொடுக்கல. சபா அந்த பக்கம் போ, ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம். அத்தா கைய பிடிச்சு விடுறா. அத்தா கைய பிடிச்சுக்கங்க. யாருட்ட அது? சபா பாட்டு பாடுங்க. சபா பாட்டு பாடு சபா. ஹாப்பி மறுவா இன்னொரு வாட்டி நீ ஊது. நீனு சபா நீ ஊட்டு மறுவாக்கு. மறுவா உனக்கு கூட்டு வா. ஐயா கூட்டிடு சபா. அத்தா என் பிள்ளைக்கு தான் பிறந்த நாள், இப்படி யாரும் எனக்கு காசு கொடுக்கல. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் மன்னிச்சிடுறேன். உங்க குடும்பத்தை நான் மன்னிச்சிடுறேன். ஐயா கிட்ட காசு வாங்கு. அது மட்டும் கிடையாதுங்க, வெள்ளி தோடு வச்சிருக்கோம். வெள்ளி தோடு 2 பேருக்கும், சபாக்கும் மருவாக்கும் ஒரே தோடு, வெள்ளி தோடு. இதான் கிஃப்ட். இங்க பாரு என் மகன் உனக்கு ஊட்ட வர்றா, கொஞ்சமா மதிக்கிறியாடி என் மகளை. இங்க பாரு ஐயாட பா. ஐயா இங்க பாரு ஐயாட வா. என் மாடிய மகன் ஐயா கூட்டுதுமா. வாங்கிக்கங்கதா, 1 ரூபாய் வாங்கிக்கங்கதா. ஐயாவுக்கு ஏற்கனவே சுகர் 750 தான். எதுவுமே தெரியாத அப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்க. நீ பெரிய ஒரு சபா கொடுத்த காசு. அது கேக்குதா? ஐயா அதாவது இந்த பாக்கெட் எடுத்து கொடுக்கணும். காவியரா எங்க அத்தாவோட காசை வாங்கி எங்கிட்டே பெரிய காசு பெரிய கிஃப்ட் கொடுத்துருங்க. நவீன தயவு செஞ்சு நாத்தனார வெள்ளி தோடு. வெள்ளி தானே கேளுங்க. 750 ரூபா. 750 ரூபா தானே. இதுக்கப்புறம் தான் முக்கியமான சர்ப்ரைஸ் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வர்றேன் இருங்க. இது நம்ம சென்னை வீட்டோடைய பேரு. இது யார் பேரு அப்படிங்கறது முக்கியமா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ரெடி இருந்துச்சு அக்கா? யார் பேரு தான்?
கண்டுபிடிங்க யார் பேரா இருக்கும்னு. யாரு பேருன்னு கண்டுபிடிங்க. நீங்க யார் பேருன்னு சொல்லுங்க. சென்னை வீடு வாங்கினேன்ல அது யார் பேரு? யார் பேருக்கு வாங்கிருக்குன்னு சொல்ல முடியுமா? நேம், வீட்டு நேம் மோகன் காசின்னு நீங்க உங்க வீட்டுக்கு எழுதிருக்கீங்க. என் வீட்டுக்கு நான் யார் பேர் எழுதிருக்கேன்? நம்ம வாங்கி கொடுத்ததுக்குள்ள மச்சான் சென்னை பாத்தியாடி இதுக்குதான் அப்பவே கண்டிப்பால் ஊத்து யாரு பேரு? அந்த வீட்டுக்கு பேரு அத்தா இங்க இருங்க. நல்லா இருக்கா பாருங்க, கையில வாங்க. படிச்சு பாருங்க. படிச்சீங்களா? இப்ராம் சா மன்சில். கையில வாங்க. உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கு உங்க பேருக்கு. மெட்ராஸ்ல நமக்கு சொந்தக்காரங்க கூட கிடையாது. உங்க பேர்ல ஒரு வீடு தான். பேர் நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்கா? இந்த பாருங்க கோல்டு, கருப்புல கோல்டு கலர். அதே இந்த மாதிரி எழுத முடியாது. அது வந்து கதவு இப்படி வச்சு இப்படி ஒட்டதான் முடியும். நல்லா இருக்குல்ல மக்களே? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்க அத்தாவோட பேரு நான் வந்து கதவுல செட் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி இருக்கு அப்படின்னு நான் உங்க கூட ஷேர் பண்றேன். சென்னையோட என்னோட வீட்டோட பேரு இப்ராம் சா மன்சில். சென்னையில வீடு வாங்கினேன்ல அதுக்கு போர்டுல பேர் அடிச்சிருக்கேன். யாரு பேரு சொல்லுங்க, கரெக்டா கண்டுபிடிங்க. யாரு பேரு? நேரு எங்க அத்தாவா? உன் பேச்சுல திமிர் தெரியுது. இந்தாங்க சொல்லி வாங்க. உங்க பேர் வைக்கவா? அபார்ட்மெண்ட் இடிச்சு விழுந்துரும். எதுக்கு என் வீட்டுக்கு எதுக்கு சபா மருவா இல்லம்? அவளுக்கு எவ்வளவு சம்பாரிச்சு அவ்வளவு கட்டிக்கட்டும். எனக்கு எங்க அத்தா பேர் தான் வைப்பேன். எப்படா இருக்கு போர்டு? கேக் சொல்லடா. அத்தா பேரோட வச்சு போட எப்படி? ஓகே ரெடிமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேகம் ரபியா பேகம் போர்டு எப்படி இருக்கு? பேர் எப்படி இருக்கு அத்தா பேரு? அதான் நான் போர்டு அங்க வச்சுட்டு உங்களுக்கு நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஆனா ரபியா மனசாட்சி உறுத்தாம நீங்க ₹1 கூட கொடுத்தீங்களா நீங்க எனக்கு? பாவம் உட்காந்து. ஆசு போர்டு எப்படி இருக்கு? உங்க மாமனார் பேரு? நீங்க வீடு கட்டினா யார் பேர் வைப்பீங்க? என் பேர் வைங்கடி ஒரு வீட்லயாவது. அட வெக்கம் கட்டுவீங்களா? ஒரே ஹாப்பி மக்களே. பேரை பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி. சோ வந்து சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. போர்டு ரொம்ப கியூட்டா இருக்கு. தேங்க்யூ ஆராமா, தேங்க்யூ. வீட்டுல அவ்வளவு ஹாப்பி இந்த போர்டை பார்த்தோன்னே. தேங்க்யூ ஆரா குட்டி, நன்றிகள் பலடா. அவ்வளவுதான் மக்களே. அறந்தாங்கில இருந்து போகும்போது எங்களால என்ன முடியுமோ டிக்கி பத்தல வேண்டி வானத்தை வாங்குறேன். ரால் தானே வந்து வாங்கிக்கிறேன் இரு. டிக்கி பத்தாத அளவுக்கு ஜாவா விளக்கமாற விட திருச்சியில கிடைக்காதா? அறந்தாங்க வாங்கி கொடுத்து மானத்தை வாங்குறீங்க. என்ன கொடுத்திய? ரால் இருக்கதா? ரால முன்னாடி வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கிறேன். அதாவது ஆஃப் டே வந்ததுக்கே இங்க டிக்கி பத்தல. இது வந்து வாளி, மல்லிகை ஜாமா, எண்ணெய், புளி, கொஞ்சம் மல்லிகை ஜாமா, விளக்கமாறு, இவ்வளவுதான். ஒன்னும் கிடைக்கல இன்னைக்கு, பெருசா இல்ல. அம்மா வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு ஐதீகம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. அதனால அந்த வீட்டுக்கு நாங்க என்ன பேர் வச்சிருக்கோம், அப்புறம் வந்து அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. வேலை போயிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் வீட்டை காட்டல. அப்புறம் நீங்க பாக்குற மாதிரியான ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான். ஆனா கண்டிப்பா நான் உங்க கூட அந்த வீட்டை ஷேர் பண்றேன். கொஞ்சம் வேலை போயிட்டு இருக்கு. முடிஞ்சா இந்த வீக் கூட நான் அந்த வீட்டை உங்க கூட ஷேர் பண்றேன் மக்களே. பட் வீட்டோட பேரு எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.